அண்மை செய்தி. திருச்செந்தூர் முருகன் கோவில் நடை 45 நிமிடங்களுக்கு சாத்தப்பட்டது. கோவில் யானை தெய்வானை தாக்கியதில் 2 உயிரிழப்பால் நடை சாத்தப்பட்டதாக அண்மை தகவல் கிடைத்துள்ளது. யானை பாகன் உதயகுமார் உள்ளிட்ட 2 உயிரிழந்ததை அடுத்து நடை மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் நடை 45 நிமிடம் நடை சாத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் யானை மிதித்து யானை பாகன் மற்றும் உறவினர் இறந்த சம்பவத்தை தொடர்ந்து கோவிலில் 45 நிமிடம் கோவில் தரிசனம் நிப்பாட்டி வைக்கப்பட்டுள்ளது. முருகப்பெருமானோட 60 வீடுகளில் 2ஆம் பகுதியாக திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் விளங்கி வருகிறது. இங்கு 26 வயது உள்ள பெண் யானை தெய்வானை வளர்க்கப்பட்டு வருகிறது. இந்த யானையானது கோவிலில் நடைபெறக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள், சாமிக்கு முன்பாக செல்லக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருது. இந்த யானையை பராமரிக்கிறதுக்கு 3 பாகன்கள் கோயிலில் இருக்காங்க. ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காரு, இன்னொருத்தர் உதயகுமார் என்ற உதயன் ஒருத்தர் இருக்காரு, இன்னொருத்தர் செந்தில் ஒருத்தர் இருக்காரு. இன்னைக்கு மத்தியான அளவில் இந்த யானை உணவளிச்சுட்டு உள்ள செட்டில் நிப்பாட்டி வச்சிருக்கும் போது யானை பாகன் உதயம் அவரோட உறவினர் பெரியப்பா மகன் சொல்லப்படுற சிசுபாலனும் யானையை பார்க்கறதுக்கு உள்ள வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் யானை அவங்கள தாக்கியது. தாக்குறதுல 2 பேருமே உயிர் வந்துடுறாங்க. இந்த சம்பவம் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கிற சூழ்நிலையில அவங்களோட உடல் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில உடற்கூறாய்வுக்காக வைக்கப்பட்டுள்ளது. கோயிலில் எப்பவுமே இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்ததுன்னா கோயிலில் தரிசனம் நிப்பாட்டுறது வழக்கம். அந்த வகையில் இந்த சம்பவத்தை எடுத்து கோயிலில் தரிசன டைம் 45 நிமிடம் நிப்பாட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து புண்ணிய ஸ்நானம் பண்ணம் செய்யப்பட்டு மறுபடியும் தற்போது கோவில் நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர்.